Hi guys, ஜூன் 2 நிஃப்டி மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருச்சு. 3:34 PM ஆகுது. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு இந்த மார்க்கெட்டோட அக்யூரஸியை நம்ம ஜூன் மந்த் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:02க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஃபோட்டோஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அது இருந்திருக்குன்றத பாருங்கள். ஸோ YTCPR இது ஒரு ரேஞ்ச் பிளே மார்க்கெட்டு. ஒரு 2 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டு மேலே போனால் கீழே போனால் மேலேன்ற மூவ்மெண்ட் கொடுக்கும். கரெக்டான இடம் நமக்கு தெரிஞ்சால் சூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட் இன்சைட் CPR ஜோனு. செல் ஆன் த ரைஸ் லெவல்ஸ் நடந்தால் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி பை ஆன் த சப்போர்ட் லெவல்ஸ் அதுவுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே நல்லா ஈஸியாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு S1 சப்போர்ட் லெவல் கிட்ட தான் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ சப்போர்ட் 1 கிட்ட ஓப்பன் ஆகும் பட்சத்தில் பை ஆன் த சப்போர்ட் லெவல்ஸ் தான் பெஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா இது கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்னா இது கீழே போனால் மேலே போகிற மார்க்கெட், மேலே போனால் கீழே போகிற மார்க்கெட், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறது இந்த ரேஞ்ச் பிளே மார்க்கெட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுன்ற எல்லாருக்குமே தெரியும். YTCPRனா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக S1 ஏரியா கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா டார்கெட் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் TCயாக இருந்திருக்கும். பட் நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஜோன்லேருந்து கீழே வரும்போதே எனக்கு ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன். 25+ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ நானுமே என் கிளைண்ட்ஸுமே எல்லாருமே 25+ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த S1 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அந்த ரெக்டாங்குலர் ஏரியாலேருந்து திரும்பும்போது TC வரைக்குமே CPR வரைக்குமே டார்கெட் வச்சிருந்துருக்கலாம். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் போட்டிருந்தோம் 20,280 to 20,380. இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பையிங் ஸ்டார்ட் ஆயிடும். இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் சைட்வேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த லெவல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ S1 லெவல் வந்து 20,250. ஸோ 280 to 300 இந்த சைட்வேஸ் ரேஞ்ச் இதுக்குள்ள தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் ஃபுல்லாக மார்க்கெட் எனக்கு எங்கே வரைக்கும் போயிருந்தா TC வரைக்கும் போயிருந்திருக்கு. அதாவது 23,540 வரைக்குமே மார்க்கெட் இன்னைக்கு போயிருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுக்கும் ஈஸியாக எளிமையாக கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கரெக்டான வழியில் நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.